பஞ்சாங்கத்தால் நாம் அடையும் நன்மையை பார்ப்போம். குடும்பத்தில் குழப்பம், மனக்குறை, வீட்டில் அமைதி இல்லாத நிலை போன்றவை தினமும் வீட்டில் பஞ்சாங்கம் படித்து வர மாறுவதை உணரலாம். அன்றாடம் குளித்து இறை வழிபாடு செய்து பஞ்சாங்கத்தில் உள்ள வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம் படியுங்கள். மெல்ல மெல்ல உங்கள் மனக்குறை, குடும்ப சூழ்நிலை மாறுவதை உணர்வீர்கள். அது மட்டுமல்ல, எப்போது நோன்பு இருந்தால் என்ன நன்மை உண்டாகும் என்பதை பஞ்சாங்கத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடியும். ஒருவர்தான் பிறந்த கிழமை வரும் நாளில் நோன்பு இருந்து இறைவனை வழிபட்டால் கண்டங்களில் இருந்து தப்பிக்கலாம். ஒருவர்தான் பிறந்த திதி வரும் நாளில் நோன்பு இருந்து இறைவனை வழிபட்டால் வாழ்வில் செல்வம் பெருகும். ஒருவர்தான் பிறந்த நட்சத்திரம் வரும் நாளில் நோன்பு இருந்து இறைவனை வழிபட்டால் பிறவிப் பாவம் நீங்கும். ஒருவர்தான் பிறந்த யோகம் வரும் நாளில் நோன்பு இருந்து இறைவனை வழிபட்டால் நோய் நீங்கும். ஒருவர்தான் பிறந்த கரணம் வரும் நாளில் நோன்பு இருந்து இறைவனை வழிபட்டால் காரிய வெற்றி உண்டாகும். இனி பஞ்சாங்கம் என்றால் என்ன என்று பார்ப்போம். பஞ்ச கூட்டல் அங்கம். பஞ்சாங்கம். பஞ்ச என்றால் 5 என்று பொருள். அங்கம் என்றால் உறுப்பு என்று பொருள். பஞ்சாங்கம் என்றால் 5 உறுப்புகள் கொண்டவை என்று பொருள். வாரம் அல்லது கிழமை, திதி, நட்சத்திரம், யோகம், கரணம் இவையே 5 உறுப்புகள் ஆகும். பஞ்சாங்கம் பஞ்சபூதங்களின் அடிப்படையில் உருவானது. பஞ்சபூதங்கள் என்பது ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம் ஆகும். பஞ்சாங்கத்தின் ஒவ்வொரு உறுப்பும் பஞ்சபூதங்களின் ஒவ்வொரு உறுப்போடு தொடர்புடையவை. கிழமை நெருப்பு பூதத்தோடும், திதி நீர் பூதத்தோடும், நட்சத்திரம் காற்று பூதத்தோடும், யோகம் ஆகாய பூதத்தோடும், கரணம் நிலம் பூதத்தோடும் தொடர்புடையவை. கிழமைகள் அல்லது நாள்கள் 7 ஆகும். திதிகள் 27 ஆகும். நட்சத்திரங்கள் 27 ஆகும். யோகங்கள் 27 ஆகும். கரணங்கள் 11 ஆகும். பஞ்சாங்கம் பார்த்து நல்ல நாளை தேர்ந்தெடுத்து நோன்பு நோற்று வாழ்வில் வேண்டிய பலனை அடைந்து இன்பமாக வாழ்வோம்.